பீட்ரூட் பிரட்டல் கறியோட வந்திருக்கிறேன். இந்த பீட்ரூட் பிரட்டல் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ இந்த பீட்ரூட் கறி செய்யறதுக்கு நான் இதில் மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட் வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகு போட்டு கடுகு வடிக்கணும். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இந்த பெருஞ்சீரகம் இதுல போடுங்க. இதுல வந்து வெங்காயம் இருக்கு. ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதே இதுல போடுங்க. இதுல வந்து உள்ளி பல் இருக்குது. 4 உள்ளி பல் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதே இதுல போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேருங்க. நான் 4 பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இதே இதுல போடுங்க. இதுல வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்கு. இந்த கருவேப்பிலையும் இதுல போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமா இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இந்த இடத்து இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். 360 கிராம் பீட்ரூட் எடுத்து இப்படி சின்ன சின்னதாக வட்டி இருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. பட் நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதில் வந்து டர்மரிக் பவுடர் இருக்கு. மஞ்சள் 1/2 டீஸ்பூன் இருக்கு. இப்போ இதையும் இதில் சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். குறைச்சி போட்டு மூடி போட்டு நான் ஒரு 5 நிமிஷம் வதங்க விட போறேன். இடக்கிட கிளறி விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டிருக்கு. இடக்கிட கிளறி விடுங்க. மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ இன்னொரு 2 நிமிஷமா இருக்கு. பட் டோட்டலியா வந்து நான் 5 நிமிஷம் இதை நான் வதங்க விட்டேன். நான் பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதுல வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஜெஃப்னா கறி பவுடர் இருக்கு. இப்போ இதுல போடுங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து தண்ணி இருக்குது. 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 மில்லிலிட்டர் தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை இதுல விடுங்க. இப்போ நான் திருப்பி ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வைக்கிறேன். மீடியம் ஹீட்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி போட்டு மீடியம் ஹீட்லேயே நான் ஒரு 10 நிமிஷம் இதை நான் அவிய விட போகிறேன். இப்போ ஒரு 7 நிமிஷமா இதில் இருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. ஸோ 7 நிமிஷத்துக்கு பிறகு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து தேங்காய் பால் இருக்கு. முதலாம் பால் 2 டேபிள் ஸ்பூன் நல்லாடிக்கு 30 மில்லிலிட்டர். இதுக்கு நான் கூட தேங்காய் பால் விடுறேன். என்னன்னு சொன்னால் பீட்ரூட் வந்து இனிக்கிறபடியாக தேங்காய் பாலும் கூட விட்டீங்கன்னு சொன்னால் இனிக்கும். ஸோ அதால் தான் நான் கொஞ்சமாக விடுறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பையும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை நல்லா அவிஞ்சு பிறல விடுவோம். இப்போ ஒரு 6 நிமிஷமா இதுலேருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. ஸோ இன்னும் இது வந்து பிறண்டு வரணும். இதுலேருந்து 12 நிமிஷம் இப்படி விட போகிறேன். ஹீட்டை வந்து மீடியத்திலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். இன்னொரு 6 நிமிஷமா இதுலேருந்து வதங்கி கொண்டு இருக்குது. கிடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு 6 நிமிஷம் நான் இதை பிறல விட போறேன். இப்போ இன்னொரு 6 நிமிஷம் ஆயிருக்குது. இப்படி நல்லா பிரண்டோண்டு வரதில்ல. இப்படி பிரண்டோண்டு வரைக்கும் நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். இப்படி நிப்பாட்டின பிறகு இதுல வந்து தேசிக்காய் புளி லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பீட்ரூட் பிரட்டல் கறி வந்து செய்து முடிஞ்சது.